அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் சினிமா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் என்னோட டீமும் மூவி பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் இந்த குருதியின் யுத்தம். ஸோ இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்காக கொட்டாச்சி அண்ணா சிவா எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக பைலட் ஃபிலிம் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். கொட்டாச்சியோட நண்பர்கள் எல்லாருமே அண்ணாக்கள் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மீடியாக்காக பேசாமல் மனசுலேருந்து பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த ஃபயர் தான் எங்களை நெக்ஸ்ட் அளவுக்கு மூவி பண்ணுறதுக்கு நகர்த்தி கொண்டு போகும்னு நம்புகிறோம். ஓடிடியில் ஷார்ட் ஃபிக்ஸ் ஏப்ரல் 3 ஆக்சுவலி நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை பார்க்கணும். பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறத தாண்டியும் இதில் இருக்க குறைகளை நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் மூவி பண்ணுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் அதை சரி செஞ்சு எனக்கு தெரிஞ்சு கூடியவர்களில் நீங்கள் சொன்ன ஆசீர்வாதமும் நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்னாலையும் இந்த இயரில் நாங்கள் மூவி பண்ணுறோன்னு பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குறைகளும் சொல்லுங்கள். நாங்கள் சரி பண்ணி இதை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணிடுவோம்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். அது பெரிய மூவியில் உங்ககிட்ட கேட்டால் நல்லா இருக்கும். சரி, உங்கள்கிட்ட கேட்டால் இல்லைண்ணா. நான் அனைவருக்கும் வணக்கம். குருதியின் யுத்தம் என்னடா பேர் ரத்த காவு வாங்கும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது பெரிய சண்டை படம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் கலைஞ்சதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு ஆக்ரோஷம் ஆகுது. அதில் எனக்கு எல்லார் காமெடி நடிகர்லேயும் ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அழுக வச்சுருக்காங்க, அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வைப் இருக்கும். ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதை கரெக்டாக ஒரு டைரக்டர் கண்ணில் படணும். இன்னும் முதல் நம்பணும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ இருக்கிற டைரக்டர் எல்லாமே பாலச்சந்திர சார் ஆகட்டும், பாலராஜா சார் ஆகட்டும், பெரிய பெரிய ஆளுகள்லாம் சாதாரண ஒரு அவன் என்ன எதுவும் பண்ண வேண்டாம், டே அங்கே பண்ணது இங்கே பண்ணதுலாம் இங்கே பண்ணாத, இங்கே வா நான் சொன்னதை பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு டைரக்டர் இருப்பாங்க. இப்போ என்னென்னா அவன்லாம் என்ன பண்ணுவான், அவனை கூப்பிட்டு இங்கே என்ன பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம், புதுசாக இருந்தால் கூட எல்லாம் பார்ப்பாங்க, இவங்க எல்லாம் பழைய ஆளுப்பா, இவங்களை வச்சு என்னையா பண்ணுறது, அதெல்லாம் ஓட்டி விடு அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் நினச்சிட்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள பல ஆயிரம் திறமைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து அனுபவம் அடித்து ஒரு மாதிரி வைபில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கேரக்டர் இல்லைங்கிறதுக்காக அதுக்கு உண்டான தீனி இல்லைங்கிறதுக்காக தான் வெயிட்டிங்காக இருப்பாங்களா ஒளியோ அது கரெக்டான அங்கீகாரம் டைரக்டர் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் உண்மையாலுமே நான் எதை கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற என்கிட்ட ஒரு வைப் இருக்குது. ஆனால் கொடுக்கலையே, யாரும் கிடைக்கலையே. நாமளும் ஓடுறோம், ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணுறோம், அதை பண்ணுறேன், அழுவ வைக்கிறேன், அழுகுறாங்க, சிரிக்க வைக்கிறேன், சிரிக்கிறாங்க. இதான் ஃபுல்லாக ஃபைட் பண்ண வச்சுருக்காப்புல. ஏன்னா நம்புனேன் அப்போ பார்த்தீங்களா. இப்போது இவன் நினச்சிருந்தா என்னோடய கேரக்டருக்கு யாரை வேணாலும் போடலாம், எதை வேணாலும் பண்ணலாம். என்னோட கூடவே கடந்து வந்துட்டுருக்கிறான். எங்கிட்டக்குள்ளே வேறு ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவன் தான் நான் பார்த்தான். அது மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இங்கே இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே இந்த குறும்படம் எதுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் தான், அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தான். பெருசாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய பொருள் செலவு ஒரு ப்ரொடியூசர் கான்ஃபிடண்ட்டாக இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அவங்களுடைய திறமையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மக்களுக்கு இல்லைன்னா ஓட்டி விடுறாங்க. பெரிய படத்தையே யாரும் உட்காந்து பார்க்குறது இல்லை. 20 நிமிஷம் நல்ல சீனாக கட் பண்ணி டெய்லரில் காட்டிடுவாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனால் பேன் இருக்கும். 20 கோடி ரூபா, 50 கோடி ரூபா, 100 கோடி ரூபா போய்ட்டு எடுக்கிறாங்க. ஃபுல்லாக டர 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 டரன்னு ஒன்று இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் ஒரு படமாக எடுத்தால் இது இப்படி தான் வரும் அப்படின்னு ரொம்ப பொருள் செலவில் ரொம்ப க்யூட்டாக அழகாக எல்லாருமே சப்போர்ட். எப்பவுமே ஒரு டீமாக ரொம்ப திறமையோடு இருப்பாங்க. செதறி அவங்க வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறப்ப அவங்களெல்லாம் கட்டி இழுத்து ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக மட்டும்தான் இங்கே வெயிட்டிங். அப்படி தான் எங்களுக்கு கிடச்சிது. எங்கள் சிவாண்ணா மலேசியாவிலிருந்து வந்திருந்தார். அவரோட சின்ன ஒரு ட்ராவல் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னை பார்த்து, கொட்டாச்சி நீங்கள் பார்த்துருக்க ஷார்ட் ஃபிலிமெல்லாம் பார்த்துருக்குறேன், உங்களுக்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அது ரெடி பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். நம்ம கடந்து எவ்வளோ வந்திருக்கலாம். அந்த மாதிரி அண்ணன் ஆசைப்படுறாரு சொல்கிறாரு, நான் விட்டுட்டேன். ஊருக்கு போய் 2 நாளில் திரும்ப எனக்கு கால் பண்ணி, கொட்டாச்சி ரெடி பண்ணிட்டீங்களா, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் பாரு. உண்மையாலுமே ஐயோ என்ன இவர் சொல்கிறாரு, உண்மையால் பண்ணுவாரோ அப்படின்னு தம்பியாட்ட உட்காந்துட்டு நான் பேசினேன். இந்த மாதிரி அவரை நடிக்க வைக்கணும், அவருடைய தோற்றம் லுக்கு இதெல்லாமே ஒரு ஆக்ஷன் ஹீரோக்குள்ள ஒரு வில்லன் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் இப்போ காசு போடுறவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்துன்னா ஒரு மாதிரினே அப்படின்னு, டேய் அவரை பாடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம சிங்கம் படத்தில் ஒருத்தர் வேலை எடுத்து ஏற்றிட்டு அப்படின்ட்டு போவாள். அது மாதிரி இருந்தார் ஆள்.
ஆனால் இவர் தானே சூப்பரு, இவருக்கு உனக்கு வச்சு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு ஒரு ட்ராக் ஒன்று எடுத்து நம்பி இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் புதுசாகவே இருக்காது. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் குடும்பம் இவனை பார்த்தா காசிமேட்டில் ஒருத்தர் கோவப்படுற மாதிரி தான் அந்த கேரக்டரே இருக்கும். எல்லாருமே அருமையாக மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரும் இந்த எடிட்டரும் அண்ணன் தம்பி 2 பேருக்கு என்ன ஒரு ஒற்றுமை பல்ஸ்னா, இவன் டங்குன்னு கட் பண்ணுற தகுந்த மாதிரி அவன் மியூசிக் டுட்டுன்னு அவன் கட் பண்ணால் டட் பின்னாலே வர்றது. இதுதான் அங்கே அவங்க 2 பேர்த்துக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அத்தனை பேருமே இந்த டீமில் நிறையா உழைச்சிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து 3ஆம் தேதி நாளைக்கு ஷார்ட் பிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள். இதில் 2 பேருக்கு தான் போட்டி. என்ன அப்படின்னா, இது என்னடா இது 2 பேர்த்துக்கு தான் போட்டி அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்டோன்னே எதுவும் ஷாக்காகாதீங்க. ஒன்று படம் எடுக்கிறவங்களுக்கும், ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கும். அவங்கள நம்ம திருப்தி பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க போடான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போயிட்டோன்னு இல்லை, அடுத்தது முயற்சி பண்ணுறோம். அதுதான். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். ஷார்ட் பீஸில் வருது. உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான படமாக தான் இருக்கும். இன்றைக்கி 2Kல எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த படம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த குருதியின் யுத்தம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும் நண்பரை. எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நிறையா படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் எங்கேயோ இருக்கிறீங்க, எத்தனையோ பேரெல்லாம் கொண்டு போய் நல்ல இடத்துல நிறுத்தியிருக்கிறீங்க. உண்மையாக உழைச்சிருக்கிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ராவ் பகல் அது இது எதுவும் பார்க்கல. ஏன்னா படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லோரும் அத்தனை பேரும் அப்படி தான் உழைப்பாங்க. ஏன்னா நல்ல படத்தை கொடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவங்ககிட்ட அந்த ஒரு வைப் இருக்கும். இந்த படம் அதே மாதிரி தான் உங்களுக்காக உழைச்சிருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்துலயே வந்து அம்மா குழந்தைங்க தான் முக்கியத்துவம் சொல்றாங்க, படத்துலயே வந்து காட்டுறீங்க. இதுல வேற இந்த 2 டைலாக் போட்டீங்க, 2 பேர் தான் போட்டி. ஆமா ஆமா, அதுலயும் அந்த இடத்துல வந்து ஃபேமிலியை விட்டு வந்து எல்லாத்தையும் பண்றாரு. சோ ஏதாவது ப்ரொமோஷனுக்காக பண்ணீங்களா இல்ல வந்து உண்மையா சொல்றீங்களா? எதைய இப்ப சொன்னீங்க 2 பேர் தான். ஆமாமா, ஒன்று நம்ம படம் எடுக்கிறவங்களுக்கோ, ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கோ. புரியுதா இல்லையா? புரியுது. டைலாக் நீங்க சொன்னீங்க, விஜய் டைலாக் சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க? இந்த படத்துல வந்து தாய் பிள்ளைகளை மட்டும் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமா உண்மைதான். வந்து அவர் எல்லாருமே விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. ஆமா, நீங்க ஏன் இந்த 2 வார்த்தையை போட்டீங்க? ஏங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு இல்லை, ஒன்றை தொட்டா எல்லாத்தையும் வேணும் தான். அதை பண்ணோன்னா எல்லாத்தையும் காப்பாற்றோன்னா ஒரு விஷயத்த கண்டக்ட் பண்ணாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுலேயே அதான் சொல்லியிருப்போம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவன் அதுக்காகத்தான் அவர் வெளியில் வந்திருப்பாப்புல. இல்லைன்னா ஆல்ரெடியாக அந்த போடணும்னு துடிச்சவர் தான் அவர். அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ வந்து குழந்தைகிட்ட வந்து துப்பாக்கி கொடுத்துருக்கீங்களே, ஆமா, எந்த விதத்துக்கு சரியா இருக்குமா? நீங்க வந்து சென்சார் பண்ணீங்கன்னா அது கட் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஆனா அந்த சீனை வந்து படத்துல மெயினா வச்சிருக்கீங்க. இது வந்து உங்ககிட்ட கதை சொல்றது சொல்லிட்டாரா? துப்பாக்கி கொடுத்து குழந்தைய சுட்டுக்கிட்டு இல்லை அதாவது என்னன்னா, இல்லை விளையாட்டு வினயமாகிறது தான் கதை. இன்னொன்று என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரி ரவுடிஸாக ஒரு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கெத்துக்காகவே வீட்டில் வெத்துக்காகவே ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து என்னை சுடணும் பண்ணணும் உனக்கு கோபம் இருந்துன்னு அது என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக காட்டல. அது குழந்தை கட்ட சுட்டுட்டு சுடுறா அவனை, இங்கே சுடுறா அங்கே சுடுறா அப்படின்னு அது குழந்தைக்கு என்ன தெரியும்? சரி அவங்க அப்பா மாதிரி இருக்காதடா, நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்கிறப்போ அது நான் சொல்கிறத அது கேட்டுருச்சு, அது போயிடுச்சு. எதுனே? ஆமாம், இல்லைண்ணே நான் ட்ரிக்கல்லாம் பண்ணல. நீங்கள் வேற குழந்தையோட ட்ராவலில் தான் நான் போகல, அது போட்டுக்கிச்சு. ஆனால் ஆல்ரெடி கோவம் இருந்ததில்ல, அந்த கோவத்தை வந்து வண்டியாக்கிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அவங்க மேலே வன்மமெல்லாம் கிடையாதுண்ணே. நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராபா ஈஸியாக அந்த இடத்துல கிடச்சிருதுண்ணே. ஏன்னா அங்கே ஈஸியாகவே எல்லா இடத்துலையும் ஈஸியாக சண்டை போட்டுடுறாங்க. இப்போது நம்ம எல்லா இடத்துலையும் சண்டை இருக்குது அது இருக்குது, ஏகப்பட்ட கன்றாவி எல்லாம் கூட இருக்குது. ஆனால் அங்கே என்னென்னா உண்மையான உழைப்பினருக்கு 10 ரூபாய்க்கு போட்டினா கூட சண்டை வரும். ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு கூட அங்கே ஏலம் நடக்குது. ஏலம் ஒரு மீனவர்கள் அவங்களுக்குள்ள வேணுங்கிற சண்டையெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே மாமன் மச்சான் தாய்க்குள்ள மாதிரி தான் பழகுவாங்க. ஆனால் வேலை வெட்டி அந்த ஒரு விஷயத்து வந்துன்னா சண்டை வந்துடும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் போய் ஒரு சின்னதாக படம் எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதானே பெரிய விஷயமே. எனக்கு
நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இந்த படத்தெல்லாம். ஆ. உங்களாலேயே இவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியல. ஏன் நீங்கள் வடிவேல் சார், விவேக் சார் இப்போ இறந்துட்டாரு, விவேக் சார் தான் குரல் கை கொடுத்துருக்காரு, வடிவேல் சார், அதுக்கப்புறம் சூரியனா உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க வெளியில, நீங்கள் இன்னும் ஷார்ட் ஃபிலிம்ல வந்துட்டு இருக்கீங்க. ஜெயிக்கிற படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா உங்களுக்கு? இல்லை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒதுக்குறாங்களா? எவன் ஐயோ யாருன்னா ஒதுக்குறது? அங்கே அப்படியெல்லாம் யாரும் ஒதுக்கப்படலாம் முடியாது. இங்கே திறமை இருக்கிறவன் ஓடிட்டே இருப்பான், ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். இங்கே சினிமா திறமை இருந்ததுன்னா வரவே இருக்கும். திறமை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும். அதை அவன் கற்றுக்குவான், கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் போவான். என்னை ஏன் இன்னும் வச்சிருக்கு அப்படின்னா நான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்னை நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னை நான் காட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது ஷார்ட் ஃபிலிம். நான் யாருன்னு ஒரு ரைட்டருக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணோன்னா முன்னையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம், இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டில் நடித்து காட்டுவோம். அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிம் அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பெரிய ஆர்டிஸ்ட் முன்னால் நடிக்க வைக்கிறப்போ இவன் ஏதோ பண்ணிட்டான்னா அவங்களுக்கு வாய்ப்பு போயிடும். அதனால வந்து அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக எதுவும் முடிவு எடுக்கல. சின்னதாக பண்ணிட்டு வந்தோம். விவேக் சார் நல்ல முடிவு எடுத்துங்காட்டி தான் எனக்கு ஒரு நல்ல படம் கிடச்சது. அன்னையிலேருந்து இன்றைக்கி ஓடுறேன். ஒரு எழில் சார் இல்லைன்னா நான் எப்படி இவ்வளோ படம் எடுத்துருக்க முடியும்? இதுக்கு ஏன் நம்ம விரும்மாண்டின்ற ஒரு படத்தில் வந்து அத்தனை பேரும் மதுரைக்காரங்க தான் ஃபுல் அண்ட் செலெக்ஷன். 6 மாதம் செலெக்ஷன் போச்சு. நான் கோயம்புத்தூர்கார் பையன், பொள்ளாச்சி. எனக்கு இன்னும் ஸ்லாங் இன்னும் அது எனக்கு போகல. ஏன் எப்படி என்னத்தை அதில் போட்டார்? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் தான். ஐயோ இத்தனை நாளாக கஷ்டப்படுறானே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னா கொடுத்தாரு இல்லையே. அவங்ககிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, அவனோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குன்னாரு. நான் கற்றுக்கிட்டல, என்னால் பிடிச்ச மதுரை ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு அந்த படத்தில் ட்ராவல் பண்ணேன். உண்மையாலுமே இப்போ நான் வந்து நல்ல சூரிய மாதிரி தான். சூரிய பார்த்து உண்மையுமே சூரிய பார்த்து நான் வந்து பொறாமையே பட்டிருக்கிறேன். என்னடா இவன் நம்மளாம் நம்மளாம் ஒரே ரூமில் எப்படிலாம் இருந்துருக்கிறோம், சட்டை இல்லாமல் ஓடி கிழித்து சுற்றி இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அவள் ஆளே டோட்டலாக மாறி இருக்கிறானே. இதெல்லாம் பார்த்தோம் உனக்கு புத்தி வேலை கொட்டாச்சு அப்படின்ட்டு நானும் இப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்முக்கு போகிறேன், நல்லா உடம்பை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வரேன், நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறேன். அதுக்குண்டான வாய்ப்பு இவன் ஒருத்தர் எனக்கு சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு உண்டான எனக்கு கிடைச்சது சின்ன டைட்டரு. இப்போ நாளைக்கு பெரிய டைட்டர் ஆகணும், லோகேஷ் கனகராஜ் மாதிரி. ஆனால் அவன் ஆகிறதுக்கு முன்னால் இவன் நம்புறான்னா அவன் நம்பிக்கையோடு நான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உடம்பை கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்தால் தான் அவன் ஃப்ரேமில் வந்து சின்ன படம் பெரிய படமெல்லாம் இல்லை. ஜெயிக்கிற அத்தனை படமே பெரிய படம் தான். முதல்ல இந்த கேரக்டர் அவர் சொன்னப்போ உங்களால் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுக்கே அவங்களை பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த திறமையை சும்மா ஒரு 4 சீன் காமெடி வருவீங்க, சின்னதாக சென்டிமெண்ட் ஆட வைப்பீங்க. ஆமாம், இது வந்து பார்த்தோன்னே நம்ம கொட்டா செய்யாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இல்லை எனக்கு என்னன்னா அவர் சொன்ன உடனே நம்ம பண்ணணும். ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம், அவருக்குள்ளே வேற என்னமோ ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிருக்காரு. அவருக்கு பெரிய ஹீரோ கிடைக்கல, கொட்டாச்சி வச்சு ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இல்லை ஆமாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கிடைச்ச வாய்ப்பையும் நான் தக்க வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தக்க வைக்கிறேன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே வந்து எனக்கு பெரிய படமாக கிடைக்கிறப்ப இதுக்கு மேலே எத்தனை படம் கிடைத்தாலும் என்னோட பசிக்கு தீனி போடுறதுக்கு இங்கே டைரக்டர் இல்லை. கண்டிப்பாக நான் அது ப்ரொடியூசரோட இது வந்து கதையாக நான் எழுதிட்டேன். நான் ஒரு கேரக்டராக வச்சு. ஸோ இதுக்கான முடிவுகள் வந்து ப்ரொடக்ஷன் தான் எடுக்கணும். ஏன்னா அவங்கள வச்சு தான் எனக்கு படம் எடுக்க முடியும். ஸோ அவங்க சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி, அவங்க சொல்கிறதா ஃபாலோ பண்ணுறேன். பெரிய படத்துலேயே வந்து ஆனால் இல்லை இதோட கதைகள் வந்து என்னன்னா பெரிய படங்கள்லேயே அப்படிதான் ஒரு கூடிய படம் போவாங்க. ஆனால் அதான் அது காரணம் என்னன்னா இல்லை அது ஒரு டைலாக் வச்சிருப்பேன்னா அந்த மீனுக்குள்ள இருக்க ஒரு டைமண்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா மீனை வச்சு கடத்துறது தான் இந்த பெரிய கதையோட ஒரு நாட்டா இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அது கடல் வழி போக்குவரத்தை வச்சு தான் இந்த கதை டிராவல் ஆகுது. அதுக்காக மட்டும்தான் கடல் எடுத்தோம்னா, இதே நான் இன்னும் அடுத்த கதைகள் எடுத்தேன்னா ரோட் சைடு கண்டிப்பாக வரும். நான் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணும்போது அது தவறுகள் இல்லைன்றதை நான் சரி பண்ணிடுவேன். அதுக்கு நல்லா கன்வே பண்ண முடியும். ஷார்ட் ஃபிலிமில் கன்வே பண்ண முடியல, பட் அது கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தவறுகள் எப்பவுமே பண்ண மாட்டேன். நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா அந்த தவறுகள் செய்யறவங்க எப்பவுமே ஃபேமிலியை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா தவறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்யற தவறுகள் எல்லாமே குழந்தைகளையும் குடும்பத்தை மட்டுமே பாதிக்குது. ஸோ அதோட மெயின் தாட்டும் இதில் நான் வச்சிருப்பேன். ஆனால் என்னால் அதான் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ண முடியாது, இல்லை கன்வே பண்ண முடியல. ஏன்னா அருவா எடுக்கிறப்போ தன்னோட குழந்தை இருக்கு, தன்னோட ஃபேமிலி இருக்குன்னு யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக கீழே போட்டுருவாங்க. ஆனால் அதை மீறி நான் பார்த்துக்கலான்னு எடுக்கும்போது பின்னாடி குடும்பங்கள் கஷ்டப்படுறதை யாருமே யோசிக்கிறது இல்லைனால தான் இங்கே தவறுகள் நிறைய நடக்குது. ஸோ அதை தவறுகளாக காமிச்சு தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த படத்தை. ஆனால் இது
எவ்வளோ நாளில் எடுப்பீங்க? இது வந்து ஒரு 3 டேஸில் தான் நான் ஷூட் பண்ணேன். எனக்கு அதுக்கான டைம் தான் கிடச்சிச்சு. அதுக்குள்ளே நாங்கள் 20 மினிட்ஸில் பண்ணிட்டோம். ஃபீச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் எனக்கு குறுகிய டைமில் என்னால் முடிக்க முடியும். ஏன்னா அதுக்கான டீம் எனக்கு கூட இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பணத்துக்காக இல்லாமல் ஒரு டைம் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு கூட சேர்ந்து ஓடுறாங்க. ஸோ அதனால பெரிய கமர்ஷியலாக இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கான சின்ன சின்ன சப்போர்ட் கிடைச்சாலே போதும், இந்த படத்தை பெரிய படமாக என்னால் எடுத்துட முடியும் ஒரு நம்பிக்கை. பத்திரிகை மற்றும் ஊடகம், கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். குருதியின் யுத்தம் ஒரு அருமையான ஒரு படம். இந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறவங்களை கண்டா சார் நல்ல படம் எடுப்பாங்க, அவங்கள கண்டாலே எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிடும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது முழு படம். ஒரு ஒரு நல்ல படம் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இடையில வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குருதியின் யுத்தம். ஆனால் அது இறுதி யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் தொடரும். ஏன்னா கொட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கொட்டாச்சி தான் நான். ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் முன்ன பின்னாலும் மச்சான் எனக்கு சீனியரு. நாங்கள் ஒரு குடும்பம் தான். நான் எப்படி என்னை பார்க்குறேன்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தன்னை பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு ஆள் கொட்டாச்சி. அவனுக்கு நிறைய சொல்லுவாங்க படிப்பறிவு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பட்டறிவு நிறைய இருக்குது. சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பணத்தை வச்சு தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பணம் புகழ் அப்படிங்கிறது, புகழ் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி புகழும் மயிரும் ஒன்று, அது எப்போ உதிரும்னே சொல்ல முடியாதுன்ற மாதிரி பணத்தை வச்சு தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் என்ன சாதிச்சிங்க சினிமாவில்? சாதிக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, இது ஒரு துறை. ஆனால் சினிமாவில் ஜெயிக்கிறது தோற்கிறதுன்னு ஒன்று கிடையாது. சினிமாவில் ஜெயித்தது யாரும் சினிமாவில் ஜெயிக்கலை, அவங்க வறுமையை தான் ஜெயிச்சுக்கிட்டாங்க. 2 வீலரில் போனவங்க காரில் போகிறாங்க, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹீரோனா அடுத்த ஒரு ஹீரோ வருவார், அடுத்த காமெடினா அடுத்த ஒரு வந்தார், 2 நடிகன் தான் இருக்காங்க அப்படின்னு நாகேஷா சொன்ன மாதிரி 2 நடிகன் தான் இருக்கான், 2 காமெடின்னு தான் இருக்கான். யார் அப்படின்னு கேட்டு நாங்கள் வசூல்ராஜா பண்ணும்போது சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒருத்தர் டைம் நல்லா இருக்கிற காமெடியன், இன்னொருத்தர் டைமிங் நல்லா இருக்கிற காமெடியன். டைம் நல்லா இருக்கிறவன் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு போயிடுவான், டைமிங் நல்லா இருக்கிறவன் லாங் ஸ்டாண்டிங் பண்ணுவான் என்ன மாதிரி அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து டைமிங் நல்லா இருக்கிறதுனாலேயே வந்து கொட்டாச்சியும் சரி நானும் சரி இன்னும் ஓடிட்டுருக்கோம். இது சாதாரண யுத்தமே இல்லை. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச இந்த டைட்டில் தான், இது இறுதி யுத்தமே இல்லை. ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி 234 தொகுதியிலே நின்று சுயேட்சையாவோ இல்லை தனியாகவோ இதில் ஜெயிக்கிறதுக்கு இது எலெக்ஷன் கிடையாது. ஆனால் கலெக்ஷனை வச்சு தான் சொல்கிறாங்க சினிமாவில் வந்து ஜெயிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட 25-30 வருஷம் போராட்டத்தில் தன்னை நிலைநிறுத்துறதுக்காக ஒருத்தர் வந்து போராடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் கண்கூட பார்த்துட்டே இருக்கீங்க, பத்திரிகைகள்லாம் தெரியும். நாங்கள்லாம் வந்து தவழ்ந்து சினிமாவில் தவழ்ந்து வரும்போது நீங்கள் பார்த்த நண்பர்களெல்லாம் இங்கே இருக்காங்க, கார்த்திகேயனை இங்கே எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த யுத்தம் வந்து இன்னும் முடியலை, தொடர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம பாரதி அண்ணா இருக்கட்டும், பாரதி சாராக இருக்கட்டும், நம்ம கணேஷ் சாராக இருக்கட்டும், இந்த படத்தை நல்லா புகழ்ந்தாங்க. அதாவது இந்த சாதாரணமாக சொல்லிவிட்டு அது ஒரு வார்த்தையில் போய்டும். இந்த படமாக பார்க்கும்போது நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. ஷார்ட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு 4லேருந்து இந்த படம் வந்துடும். உங்களுக்கே தோணும் இந்த படத்தை ஏன் இன்னும் பெரிய படம் பண்ணலன்னு. வரும், அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்கிறாங்க நம்முடைய மண்ணை வந்து எப்படியோலாம் வியாபார சினிமா பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்மளுடைய மண்ணை வந்து அவர் மலேசியா தமிழர் ஃபஸ்ட்டு. தமிழர் வந்து தமிழருக்காக தான் படம் எடுப்பாங்க. அது ஏன்னா நிறைய பேர் தமிழ் சினிமா வாழ வைக்கிறவங்க எல்லாமே வந்து வெளி நாடுகளில் தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. நமக்கு எஃப்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு உயிர் தண்ணியை ஊற்றிட்டு இருக்கிறது வெளிநாடு வாழ் தமிழர்கள் மூலமாக தான் நடந்துகிட்ருக்குது. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும். என் அன்பு தம்பி ரஞ்சித்து உண்மையிலேயே சொல்கிறேனே, சொன்னாங்களே ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட படத்தை ஒரு 20 நிமிஷம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ஏற்றுக்க வைக்கிறங்கிற ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு இயக்குனர் கையில் இருக்கு இல்லையா. அது வந்து சினிமாங்கிறது ஒரு சினிமா இஸ் அன் ஆர்ட். அது வந்து சில பேருக்கு தான் கை வரும். அந்த ஆர்ட் நல்லாவே கை வந்திருக்குது ரஞ்சித்துக்கு. முதல் படம் மாதிரியே தெரியல, அவர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஓப்பனிங்கில் ஒரு கிளைமேக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கதை சொல்கிறதுக்கு தனி தில்லு வேணும். நாங்களாம் வந்து ஓடி இருக்கோம் அந்த ஓட்டத்தில். அது வந்து ரொம்ப சூப்பராக வருது ரஞ்சித்துக்கு. அந்த டீம் வந்து என்டையர் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ யாருன்னா ஃபஸ்ட்டு கொட்டாச்சி அப்படின்னு சொன்னால் இந்த கதை இனிமேல் போக போகிற ஓட்டத்தை பற்றி தான் அது. ஆனால் இப்போதைக்கு ஒரு ரியல் ஹீரோ யாருன்னா மியூசிக், இசையில் தாங்க அந்த கேரக்டருங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக பண்ணியிருக்காப்புல. கொட்டாச்சி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, வில்லன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, தீபாக்கா வரும்பொழுது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நுட்பமாக. இந்த படத்தை நான் 2வது முறை பார்க்குறேன், அதனால் நிறைய விஷயங்கள் கவனித்தேன். ரொம்ப நுட்பமாக பண்ணிருக்காப்புல மியூசிக் டைரக்டர். சத்தியமாக சொல்கிறேன், அனிருத்தை விட தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் உனக்கு நல்ல இது இருக்கா தம்பி, தைரியமாக இரு. ஆமாம், இந்த தமிழ் சினிமா திறமையாளர்களை புறந்தள்ளதான் வரலாறே கிடையாது. அப்படி ஒரு நல்ல விஷயம்.
ஸ்டண்ட்டு பண்ணவங்களும் சரி. அதானே ஒரு மாஸ் படம், ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு அழகாக ஒரு காம்பேக்டாக ஒரு 5 கதாபாத்திரம், அந்த பின்னாடி பார்க்குற 5 பேர் தான் அந்த போஸ்டர் இருக்கவங்க தான் இந்த கதையில் வர்றாங்க. ஆனால் 5 பேருக்குள்ளே கண்ணை அப்படி இப்படின்னு நகர்த்தாமல் ஒரு படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய அசாத்திய திறமை தான் அது. அந்த டீம், என்டையர் டீம் நடித்த ஒவ்வொருத்தருக்கும், எங்கள் கிச்சாரன்னு சொல்ல வேண்டாம், விலங்கு வில்லன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அவரை. அவர் உண்மையிலே வந்து, அதாவது துரோகிகள்லாம் வந்து சொல்லுவாங்க, எதிரியை வந்து நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லை, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஆனால் பயப்பட வேண்டியது யாருன்னா கூட இருக்க நண்பன் தான். அவன் எப்போ துரோகியாக மாறுவான்னு தெரியாது. ஏன்னா அந்த கதை களம் எடுத்துக்கிட்ட இந்த வடசென்னையை பற்றி எவ்வளோ கொத்து கொத்தா படங்கள்லாம் வந்துருச்சு. பட் இது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஜானர். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக நீங்கள் சொல்கிறாரு, வடசென்னையெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு வர்றது, அது ராயபுரம் ஏரியாலாம் பண்ணிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ சமாளிக்கணும். அதெல்லாம் சமாளித்து குறுகிய காலத்தில் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. தவறாமல் நீங்கள் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸை பாருங்கள். இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் மாறா. இன்றைக்கி குருதியின் யுத்தம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெயினாக டைரக்டர் ஜஸ்டின் ரஞ்சித் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஒரு 20-25 நிமிஷம் படமாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய படத்துக்கான ஒரு அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த படத்தில் நடித்த அண்ணன் கொட்டாச்சி அவருக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக அவர் வந்து தெரியல பார்த்துட்ருப்பீங்க. ஒரு காமெடி ஆக்டராக, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக நானே பார்க்குறேன். நீங்களும் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் ஹீரோவாக வந்து இதில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லானாக நடிச்சிருக்க பிளாக் சிவா அண்ணா வந்து மலேசியாவிலேருந்து வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கதையை கேட்டு இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து நகர்த்தியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கதாபாத்திரத்துலையும் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கேமரா பண்ண ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கேமராமேனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப நிறைய ஹைஸ்பீட் ஷாட்ஸ் இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியாக எப்படிலாம் மாசாக காட்ட முடியுமோ ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அந்தளவுக்கு மாசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. மெயினாக சொல்லணுன்னா இந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப 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 சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தனித்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தீமை வந்து ரெடி பண்ணி அந்தந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன மாதிரி போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டிருக்காப்புல. வாழ்த்துக்கள் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடித்த அண்ணன் கிச்சாரவி வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி அதில் காட்டும் போது ஒரு ட்விஸ்ட் எப்பயுமே எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி இதுலேயுமே அவர் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு. இந்த கதையோட கரு அது ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆண் ஆதிக்கத்தையும் ஒரு ஆண் திமிரு, ஆண் கோவம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் கோவப்பட்டானா இந்த ஒட்டுமொத்த சமூகமே என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஆணோட கோபத்தை விட ஒரு பெண் கோவப்பட்டானா என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத டைரக்டர் அவரோட எழுத்துலையும் அவரோட படைப்புலையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாளைக்கு ஏப்ரல் 3 ஷார்ட் ஃபிளிக்ஸில் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டீம் அடுத்த கட்டமாக இதையே ஒரு பெரிய படமாக பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் பிளாக் சிவா நான் சப்போர்ட் பண்ணோம். கொட்டாச்சி அதில் வந்து ஹீரோவாக அவர் இதில் எப்படி மாஸ் பண்ணாரோ அதை விட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தில் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து பண்ணணும். ஜஸ்டின் ரஞ்சித் வந்து அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு நல்ல சினிமாவை இந்த அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து அண்ணன் கொட்டாச்சி, தம்பி ரஞ்சித் ரொம்ப உழைச்சிருக்காங்க. இந்த படம் இந்த டீம் சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக இந்த ஐயப்ப ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.